இப்போ ஹால்மார்க் பார்க்கலாம் யூனிக் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுத்துறாங்க ஒவ்வொரு கோல்டுலயும். ஓகே. ஒவ்வொரு கோல்டுலயும் யூனிக் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா 2K916 பொருட்கள் யூனிக் ஹால்மார்க் நம்ம ஐடி நம்பர். ஓகேவா? ஓகே, அது ஓகே. பேர் HUID நம்பர் அது பேரு. ம், ம். இந்த நம்பர போட்டு நீங்க உங்க ஃபோன்ல அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த நம்பர் அடிச்சீங்கன்னா, இந்த எங்க செஞ்சது? யார் இப்ப அந்த கடைய வச்சிருக்காங்க? இந்த கடையில என்ன டச் இருக்குன்றது, அது அந்த அது ஒவ்வொரு நகை ஹிஸ்டரி அதுல வந்துரும். ஓகே, ஓகே. இப்ப அந்த ஆப் மூலியமாவே இந்த நம்பர் போட்டு நம்ம நம்ம பார்த்துக்கலாம். அந்த வலையில பார்த்து இந்த நம்பர் இருக்கா? அந்த நம்பர பார்த்தா நம்பர் டைப் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. உங்களுக்கு அந்த நகை எப்ப செஞ்சது? ம். எந்த கடையில இருந்து எங்க வந்திருக்கு? இப்ப எந்த கடையில சேல்ஸ்க்கு நிக்குது? அப்படின்ற ஃபோட்டோவோட வருது டீட்டெயில்ஸ். ஓகே. சூப்பர் சார். அப்ப சின்ன எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பிராண்டடான ஷோரூம் போங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்கு வாங்குற ஆனா விஷயம். பிராண்டடா ஷோரூம் நீங்க சொல்றீங்க சார். பெரிய பிராண்டட் பெரிய ஷாப்ல நுழைஞ்சிட்டாலே கண்டமேனிக்க போட்டுர்றாங்க சார்ஜ். சார்ஜஸ். ஸோ அது பயந்தே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சின்ன ஷாப் இருந்தாலும் அதுவும் நகை தானே. நமக்கு வேணும் கொஞ்சம் நமக்கு ப்ராஃபிட் இருக்கணும் எடுக்கும்போது. அப்படி நினைச்சு தான் சின்ன கடைக்கு போய் இப்படி மாட்டிக்கிறாங்க சில பேரு. நீங்க சஜஷன் குடுக்குறீங்க பெரிய ஷாப்க்கு. ஆனா அந்த பெரிய ஷாப்ல இப்படி நடக்குது. ஹிட்டன் சார்ஜஸ் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அவங்க கடை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் செலவு, எக்ஸ்பென்ஸு, ம். எல்லாமே சம்பளம் எல்லாமே இருக்கு. அவங்க அத வச்சனால தான் அத குடுக்கறனால தான் அவங்க கோல்ட்ல தரத்த குடுக்க முடியுது. இப்ப கடைக்கு போனீங்கன்னா, நீங்க சொல்ற சின்ன கடையில ஒரு நாளைக்கு 100 கிராம் சேல்ஸ் ஆகுமா? இல்ல ம். 50 கிராம் சேல்ஸ் ஆகுமா? இந்த 50 கிராம்ல அவங்க கடை சம்பளம், அவங்க வீட்டு சம்பளம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு லாபத்த கூட வச்சா வரமாட்டாங்க. அப்ப தரத்த கம்மி பண்ணா தான வியாபாரம் ஆகும்.